ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து அன்னி பெசன்ட் மியாரை பற்றி பர்டிகுலராக பார்க்கலாம். அதாவது இவங்க வந்து அயர்லாந்தில் பிறந்த ஒரு பெண்மணி. பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்து தன்னாட்சி இயக்கம், அப்புறம் ஃபேபியன் சோசியலிசவாதிகள் இயக்கம், தென் குடும்ப கட்டுப்பாடு இயக்கங்களில் வந்து தீவிர பங்காற்றிருப்பார். அப்புறம் வந்து பிரம்மஞான சபையுடைய இதில் வந்து உறுப்பினராக இருந்திருப்பாங்க. தென் வந்து 1893 இந்தியா வந்திருப்பாங்க. அப்போ வந்து வாரணாசியில் பனாரஸில் வந்து மத்திய இந்து கல்லூரி ஆரம்பிச்சிருப்பாங்க. தென் அது வந்து எப்போது பல்கலைக்கழகமாக மாறிருக்குன்னா 1907 மதன் மோகன் மாளவியா வந்து பல்கலைக்கழகமாக சேஞ்ச் பண்ணியிருப்பார். இந்த பிரம்மஞான சபையுடைய தலைவராக வந்து எஸ் ஆல்காட் இருந்திருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அதோடைய தலைவராக, உலக அளவிலான தலைவராக வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வருவாங்க. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் அடையாருக்கு வந்து மாற்றப்படும். அன்னி பெசன்ட்டுக்கு சப்போர்ட்டர்ஸாக யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமுனாதாஸ் துவாரகதாஸ், ஜார்ஜ் அருண்டில், சங்கர்லால் பங்கர், இந்துலால் யச்னிக், சிபி ராமசாமி, விபி வாடியா இவங்களாம் வந்திருப்பாங்க. 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து சுதந்திரம் அப்புறம் ஜனநாயகத்துக்கோசரம் நான் பாடுபடுவதை அவங்க வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக வந்து நிறைய செஞ்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. 1914 காமன்வீல் அப்படின்ற ஒரு வாராந்திர பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் வந்து சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை பற்றின ஒரு வாராந்திரியாக வந்து அது செயல்பட்டது. அப்புறம் 1915 வந்து ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்தியாவின் கடினமான தருணம் வந்து இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டிருப்பாங்க. இது வந்து அடிக்கடி கேட்குற ஒரு பிவைக்கு பார்த்துக்கோங்க. தென் வந்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஒரு இந்திய கட்சி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதில் தோற்றுருவாங்க. அப்புறம் வந்து 1915 ஜூலை 14 வந்து நியூ இந்தியா அப்படின்ற ஒரு டெய்லி பேப்பர் ஆரம்பிப்பாங்க. தென் வந்து தன்னாட்சி பற்றி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. தன்னாட்சி என்பது வந்து நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தென் வந்து இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து துவங்க போகிறதா 1915 செப்டம்பர் 28 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த தன்னாட்சி இயக்கத்துடைய 2 குறிக்கோள்கள் பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து இந்தியாவில் தன்னாட்சி ஏற்படுத்தணும், அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோன்னா தன் தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வு வந்து இந்திய மக்கள்கிட்ட வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. தேங்க்யூ.